வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் தமிழக அரசினுடைய பால்வளத்துறையில வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தின ஒரு கிளியரான தகவல் வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த ஜாபை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன மட்டும் நம்ம நீங்க வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ண, ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது, அது மட்டும் இல்லாம என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண வேண்டிய எல்லாமே கிளியரா சொல்லி கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ண காரணத்தை கமெண்ட்ஸ் தெரிவிச்சிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என் வீட்டில் இருந்தபடி வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் படிக்கணும்னு ஆசைப்படி அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அன்அகாடமி. இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணி தாமா செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல பார்த்தா கிளாஸ் எல்லாமே கனெக்ட் பண்றாங்க. பெய்ட் கிளாஸஸ் தான் உங்களுக்கு. லைவ் கிளாஸ் கனெக்ட் பண்ற மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. லைவ்ல டவுட் கிளியரிங் செக்ஷன் எல்லாமே வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டாப் எஜுகேட்டர் மூலியமா கிளாஸ் இருக்கனால உங்களுக்கு ஈஸியாகவும் புரிய வரும். ஒவ்வொரு கான்செப்ட் அந்த குவிஸ் எல்லாமே ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. மட்டும் இல்லாம அன்லிமிட்டட் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் கோர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து படிக்க முடியும், ஆஃப்லைன் படிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. 24/7 தாராளமா படிச்சுக்க முடியும். குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம புது கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்தும் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. டாப் எஜுகேட்டர் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக்கும் சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த கோர்ஸ் நீங்க என்ரோல் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணினா ஒரு மந்த்துக்கான பேக்கேஜ் எல்லாமே கிளியராக கொடுத்துருவேன். எந்த பேக்கேஜ் உங்களுக்கு வந்து ஈஸியாக தாமா கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்கிரீன்ல தெரியும் TNPSC 10 இந்த கோட் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் எல்லாமே கொடுக்கலாம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2020ஆம் ஆண்டுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய பால்வளத்துறை வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் நிரந்தரமான வேலைவாய்ப்பு. உங்களுக்கு டெம்பரரி போஸ்ட் எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் விண்ணப்பிக்க முடியும். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பத்தி கிளியரான தர வரிசையை பார்ப்போம் நம்ம. இதான் அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்க எந்த ஜாப் வந்து அப்ளை பண்ண போறீங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போட்டோ இங்க ஒட்டிக்கும். போட்டோ ஒட்டிட்டு போட்டோக்கு வெளியே ஆரம்பிச்சு சிக்னேச்சர் மறக்காம போட்டுக்கோங்க. பேசிக் டீடைல்ஸ் கண்டிப்பா கேட்டுக்கோங்க. பேர் என்ன, அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன படிச்சிருக்கீங்க, வேற எதுவும் குவாலிஃபிகேஷன் அடிஷனலா இருக்கு, அட்ரஸ் என்ன, இந்த மாதிரி ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் வரீங்கன்னு கேட்கிறேன். முன்னுரிமை அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஆதோற்ற விதைகள், மாற்றுத்திறன் நண்பர்கள், எக்ஸசைஸ் கலப்பத்தம் செய்து கொண்டவங்க, இந்த மாதிரி கேட்டகரி நீங்க வந்தீங்கன்னா முன்னுரிமை வருவீங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னா டிக் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் மறக்காம அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் வந்து முடிச்சிருக்கீங்க, 10th 12th டிப்ளமோ எது முடிச்சிக்கணும் கிளியரா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எது இருக்கான்னு கேட்பாங்க. அடுத்து டிடிஓ எடுக்க வேண்டிய கேட்டகரி வந்தீங்கன்னா இதுக்கான டிடி நம்பர், அப்புறம் எந்த டேட்ல எடுத்தீங்க, இந்த பிரான்ச் எடுத்தீங்க கரெக்டாக கிளியரா மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிடி எந்த அட்ரஸ் எடுக்க எல்லாமே கிளியரா எடுத்து சொல்றேன் நான் உங்களுக்கு. அடுத்து டேட் எடுத்து டேட் எழுத போறீங்க. பட் இங்க பிளேஸ் இடத்துல பார்த்தா டேட் வந்து தெரியாம போட்டுருக்காங்க. ஜஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நீங்க இங்க டேட் எழுதிக்கோங்க. இங்க சிக்னேச்சர் மறக்காம போட்டுக்கோங்க. அடுத்து என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ வைக்க அனைத்து மாதம் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸையும் மறக்காம கையெழுத்த போட்டு உங்களுக்கு கையெழுத்து போட்டாலே போதுமானது. இரண்டாவது ஹால் டிக்கெட் இருக்குது, ஃபார்ம்லேயே கடைசி போது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டிடி எடுக்க வேண்டி வரும். டிடி எடுக்க வேண்டிய அட்ரஸ் கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஜெனரல் மேனேஜர் KTDC MPU லிமிடெட் பேயபிள் சென்னை இந்த டிடி எடுக்க போறீங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் அட்ரஸ் என்ன வந்து கேட்குறாங்க. அடுத்து போட்டோலாம் கேட்குறாங்க. இதை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்து நான் சொல்றேன் உங்களுக்கு தெளிவான முறையில் எப்படி என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண கிளியரா சொல்றேன். அதுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம. ஹால் டிக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணி ஹால் டிக்கெட் பொறுத்து மொத்தம் 2 காப்பி இருக்கு. ஒன்று கேண்டிடேட் காப்பின்னு இருக்கு, ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் காப்பின்னு இருக்கு. இது ரெண்டுமே ஃபில் பண்ணி நீங்க வந்து அட்டாச் பண்ண போறீங்க. நீங்க போட்டோ ஒட்டிட்டு மறக்காம கையெழுத்து போட்டுக்கோங்க. எந்த போஸ்ட் அப்ளை பண்ண போறீங்க, ரோல் நம்பர் நீங்க எழுத தேவையில்லை, நேம் எழுதிக்கோங்க, அட்ரஸ் எழுதிக்கோங்க. ரிட்டன் எக்ஸாம் எழுத தேவையில்லை. டேட் வென்யூலாம் அவங்க ஃபில் பண்ணி திருப்பி சென்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. நீங்க மறக்காம சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அடுத்த சில பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியரா இங்க கொடுத்துருக்காங்க. தாராளமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி 2 காப்பி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு A4 சைஸ் கவர் வச்சு அனுப்பிச்சுக்கோங்க. அடுத்து விண்ணப்பிக்க முகவரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு A4 சைஸ் கவர் வாங்கிக்கோங்க. A4 சைஸ் கவருக்கு மேல அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட், எந்த போஸ்ட் அப்ளை பண்ண போறோம் போஸ்டோட நேம் எழுதிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் நம்பர் தெளிவாக எழுதிக்கோங்க. அது 2 அட்ரஸ் போட்டு கொடுத்துருக்க அட்ரஸ் தெளிவாக எழுதிக்கோங்க. கீழே ஃப்ரம்னு போட்டு உங்களுடைய அட்ரஸ், டோர் நம்பர், பின்கோட் மட்டும் மொபைல் நம்பர் மறக்காம எழுதிக்கோங்க. இப்படி தான் நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க ஸ்பீட் போஸ்டியோ இல்லாம ரிசர்வ் போஸ்ட் அனுப்பிச்சு சொல்லியிருக்காங்க. அதுதான் சஃபி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு தாமா செக் பண்ணி பார்த்து. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய பால்வளத்துறை ஆவின்ல இருந்து நமக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் டெப்யூட்டி மேனேஜர் வந்து சிஸ்டம்ல வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர் சிவில்ல வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,900 ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சி ஒரே வேகன்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மாதிரி ஒரே வேகன்சி தான் இருக்கு. ஆனால் ஒரு வேகன்சி யாருக்கு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் நான் ப்ரியாரிட்டி இருக்கு. அப்போ ஜென்ரல் டர்ன் நான் ப்ரியாரிட்டி அப்படின்னா யாருனாலும் அப்ளை பண்ண முடியும். பொது போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அற்றவர்கள் யாருனாலும் அப்ளை பண்ண முடியும். ப்ரியாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதோற்ற விதைகள், எக்ஸசைஸ் கலப்பதம் செய்து கொண்டீங்க இது மாதிரி வந்தீங்கன்னா நீங்க முன்னுரிமையில வருவீங்க. இல்ல ப்ரோ எதுவுமே வரமாட்டே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நான் ப்ரியாரிட்டி வந்து வருவீங்க. ரெண்டுமே தாராளமா யாராலும் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க இன்ஜினியரிங் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிலையோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அது MCA படிச்சா அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர் சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்றாவது மற்றும் நிறைய பேர் அப்ளை பண்ண ஜாப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க +2 அல்லது ITI படிச்சா போதுமானது, யாருனாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான வேகன்சியை பொறுத்தவரைக்கும் 5 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டர்ன், BC, SC மற்றும் MBC யாரெல்லாம் அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்தவரைக்கும் 15,700 ஸ்டார்ட் ஆன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து போஸ்டிங் எங்கெல்லாம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் அப்ளை பண்ணலாம் கிடையாது. நீங்கள் தமிழகத்தில் எந்த மாவட்டம் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வயது வரும் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி அல்லது 1 ஜூலை அன்று வந்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர் மற்றும் டெப்யூட்டி மேனேஜர் சிவில் பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரி வயது வரமும் கிடையாது. இதே சீனியர் ஃபைல் அசிஸ்டன்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா SC, SC, STக்கு 35, MBC, DNCBC 32, OC கேட்டகரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 30 நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க. அடுத்த மாற்றுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 10 வருஷம் ஆக்ஷன் தராங்க. அடுத்து எத்தனை அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணீங்க. சப்போஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்ட் எலிஜிபிள் ஆறீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாமே தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க. தனித்தனியான ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க, தனித்தனி ஏஃபேஸ் கவர் வச்சு தனித்தனி டிடி எடுத்து எல்லாமே அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே கவரில் 2-3 அப்ளிகேஷன் வச்சு சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது ஃபீஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடிலாம் பேமெண்ட் பண்ண போறீங்க. எவ்வளோ ஃபீஸ்ன்னு அடுத்து சொல்றேன் நான். இப்போ டிடியை பொறுத்தவரைக்கும் எந்த அட்ரஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜர் KTDC MPU லிமிடெட், பேயபிள் சென்னை, இந்த தான் டிடி வந்து எடுக்க போறீங்க. மறக்காம எடுத்துக்கோங்க. அது செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு ஓரல் டெஸ்ட் இருக்கு. ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 85 மார்க்கும், ஓரல் டெஸ்ட் 15 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 மதிப்பெண் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் சிலபஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அவங்க கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மேபி ஃபியூச்சர் அப்டேட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரியப்படுது. தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் தமிழை நன்கு எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழை வந்து பார்த்தீங்கன்னா 10th பாடமாக எடுத்து படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ப்ரோ நான் தமிழ் படிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் TNPSC நடத்தக்கூடிய தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் டெஸ்ட் இருக்கு. அதை எழுதி பாஸ் பண்ண போதுமான ஃப்ரெண்ட்ஸ் தாராளமாக வந்து இந்த ஜாப் வந்து எலிஜிபிள் ஆயிருவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியராக கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம். முக்கியமான எல்லாமே கிளியராக சொல்லிட்டு ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் கிளியராகவே இருக்கு. தாராளமாக செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண பற்றி கிளியராக பார்ப்போம். நம்ம நீங்கள் வைக்க அனைத்து மாதம் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வச்சா போதுமான எக்கான ஒரிஜினல் வைக்க தேவையில்லை. நீங்கள் வைக்க அனைத்து மாதம் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் மார்க்காம செல்ஃப் அடிச்சாது கையெழுத்த மார்க்காம போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஷீட் TC கண்டிப்பாக கேட்பாங்க. 2வது ஜாதி சான்றிதழ், 3வது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாமே இருக்கும். இதை 2 ப்ரூஃப் வச்சுக்கோங்க. 4வது நேஷனல் ஜாஸ் வந்து கேட்பாங்க. 5வது வந்து பார்த்தீங்கன்னா PSTM சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் தமிழ்லேருந்து கல்வி பயின்றீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும் உங்களுக்கு. இந்த PSTM சர்டிஃபிகேட் என்ன ப்ரோ, அது எங்கே போய் வாங்குறது, யார்கிட்ட போய் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல் தெளிவான வீடியோ மேக் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் மட்டும் மேலே ஐ பட்டன் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 6வது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் ஏற்கனவே சொன்ன போல ப்ரையாரிட்டின்றது பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள், மாற்றுத்திறன் நண்பர்கள், எக்ஸர்வீஸ்மேன் மற்றும் கலப்பு திருமணம் செய்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரையாரிட்டில வந்து வந்தீங்கன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் ஜெராக்ஸாக இருக்காம அட்டாச் பண்ணிக்கோங்க. 7வது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ஜெராக்ஸும், 8வது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும் அவசியம் இல்லை இருந்தால் அட்டாச் பண்ணிக்கோங்க. 9வது பார்த்தீங்கன்னா டிடி எடுக்க வேண்டிய அட்ரஸ் மட்டும் அமௌண்ட் வந்து அடுத்து சொல்றேன் நான். அது ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து கேட்டு அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ண ஆசைப்பட்ட மறக்காம அட்டாச் பண்ணிக்கோங்க. வேற டவுட் தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 என்வலப் கவர் வந்து வாங்கிக்கோங்க. ஒயிட் கலருக்கு வந்து மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5 ஸ்டாம்ப் போட்டுங்க, அதுவே போதுமானது. என்வலப் கவர் 3 வச்சுக்கோங்க. அந்த 3 வந்து பார்த்தா உங்களுடைய அட்ரஸ் வந்து தெளிவாக எழுதிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ், டோர் நம்பர், பின்கோட் மட்டும் மொபைல் நம்பர் தவறாம எழுதிக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டோட வேற இன்டிமேஷன் பண்ண கண்டிப்பாக தான் சென்ட் பண்ணுவாங்க. மறக்காம 3 கவர் வாங்கி அட்டாச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அஃபிஷியல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா avinmilk.com லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நான் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க OC, MBC, BC கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் பேமெண்ட் பண்ண போறீங்க. நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் தான். SC, SC, ST கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் பேமெண்ட் பண்ண போறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிடி தான் பேமெண்ட் பண்ண போறீங்க. டிடி அட்ரஸ் ஆல்ரெடி சொல்லிட்டு உங்களுக்கு மறக்காம டிடி வந்து எடுத்துக்கோங்க. இதான் டிடி அட்ரஸ் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்க. அது லாஸ்ட் டேட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 4/3/2020 மாலை 5:30 மணிக்குள்ள ஃபார்ம் சென்ட் ஆயிடுனாலே டைம் வந்து கொடுத்துருக்காங்க. யார் எலிஜிபிளா சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. மறக்காம ரிசர்ச் போஸ்ட்லயோ இல்லை பார்த்தீங்கன்னா தாராளமாக ஸ்பீட் போஸ்ட்லயோ அனுப்பிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஜாப் பற்றி அனைத்து முக்கியமாக தமிழ் கிளியராக சொல்லிட்டு சப்போஸ் ஒரு சில பாயிண்ட்ஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்கு. நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா பார்த்தா நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணி முடிச்சு அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான லிங்க் எல்லாம் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வரிசையாக கொடுத்து தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு டவுட்டாக மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மொபைலில் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோ. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்து சந்தேகம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.